சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். புசி ஆனந்தை வந்து தளபதி வெற்றி கழகத்திலேருந்து தூக்கப்படுறாங்க, அப்படி ஒரு டாக் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கல. இந்த மாவட்ட நிர்வாகிகள் யார் யார் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி அவங்களை நேரடியாக மீட் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் ஒரு காயின் கொடுக்குறாரு. அந்த காயினை கொடுக்கும்போது வேற ஏதோ ஒரு ஃபைலோ டாக்குமெண்ட்டோ மிஸ் ஆகுது. அதுக்காக புசி ஆனந்த் அவர்களுடைய கார்லேயே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக இவர் வெளியில் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக எல்லாமே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அதை ஒரு நியூஸாக அவனை கிரியேட் பண்ணி புசி ஆனந்தை தளபதி வெற்றி கழகத்திலேருந்து அனுப்பிட்டாங்க. அவர் இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு நிர்வாகியாகவும் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்க. எனக்கு என்ன இதுலேருந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசியலாகவே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக வளர்ந்துக்கிட்டே இருக்கார். அவர் பின்னாடி இருக்கவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாரானாலும் ஒரு கடைசி கட்ட தொண்டனாக கூட இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க தளபதியை தாண்டி வெளியில் போக மாட்டோம் அப்படின்றத அவங்க தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களை எப்படியுமே உடைக்க முடியலையே அப்படின்றதுனால ஒரு ரூமரை கலப்பையாவது அவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்ச்சிக்குள்ளே இப்போ இருக்கவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இருக்காங்க. ஆனால் எதுவுமே அது நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு தோல்வியாகவே இருக்குது. ஏ டீம் பி டீம் இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க.